ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லோ கலர் எப்படி கொண்டு வரதுங்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் ஜூஸ் 2 கப், வெள்ளை ரவை 1 கப், சர்க்கரை 1/4 கப், பொடியாக நறுக்கிய பைனாப்பிள் அரை கப், நெய் அரை கப், ஏலக்காய் தூள் சிறிதளவு, உப்பு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு. பைனாப்பிள் ஜூஸுக்கு ஃபஸ்ட்டு பைனாப்பிள் நல்லா தோல் சீவிட்டு அதில் நடுவில் ஹார்ட் பார்ட் இருக்கும், அதையும் எடுத்துடணும். அவுட் சைடில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற பார்ட்டையும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற துண்டுகள் மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேசரியில் போடுறதுக்கு. மற்ற எல்லா பார்ட்டையுமே நம்ம ஜூஸில் போட்டுக்கலாம். ஸோ மற்ற அந்த ஹார்டாக இருக்க பார்ட்டு, அவுட் சைடு இருக்க பார்ட்டு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம், அரைச்சி மறுபடியும் வடிகட்டிட்டிங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் தயார். இது எவ்வளோ இருக்கோ அது இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக நம்ம கூட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நெய் ஊற்றின உடனேயுமே நம்ம முந்திரி சேர்த்துடணும். சேர்த்துட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா முந்திரி உள்ளேயும் வெளியும் நல்லா ஃபைனாக வறுபட்டுரும். அப்போ எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிற நெய்யில் நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கணும். இந்த வறுக்கும் போது கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பைனாப்பிள் துண்டுகள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு சர்க்கரை லைட்டாக கேரமல் ஆகி இந்த நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பைனாப்பிள் ஜூஸ் 2 கப் எனக்கு கிடச்சிது, அதையும் சேர்த்துட்டு கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இந்த மஞ்சள் கலர் சேர்க்குறது நமக்கு வாசமே தெரியாது, ஆனால் கலர் மட்டும் நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு, ஏலக்காய் தூள் இதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்த்திங்கன்னா கட்டி தட்டாது. ஸோ இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்போ நல்லா வெந்துடும். மூடி போட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒட்டாத பதத்துக்கு வரணும். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் சர்க்கரை சொல்லியிருந்தேன், நான் 1 கப் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். பத்தலைனா சேர்த்துக்கலாம். ஜூஸ் புளிப்பாக இருந்தால் மட்டும்தான் 1/4 கப் தேவைப்படும், இல்லைனா 1 கப்பே போதுமானதாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் கொலன்னு ஸ்டேஜில் இருக்கும். சம்டைம்ஸ் கட்டி தட்டி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேசரி ஒரு கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடும். யூஸ்வலாக பைனாப்பிள் சேர்த்துருக்கிறதுனால கட்டி தட்டாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, மீத இருக்கிற நெய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் நெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் 1/3 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிக்கும். இந்த நெய்யோட வாசமெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே டெம்ட் ஆகும். ஸோ இதில் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். அதே மாதிரி பைனாப்பிள் ஜூஸ் சேர்க்குறோம். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கலைனா கூட பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்திங்கனாலே இந்த கலர் கிடைக்கும். ஆனால் மஞ்சள் தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த மஞ்சள் தூளுடைய வாசம் சிறிதளவு கூட வரவே வராது. நெய்யில் வறுத்துட்டிங்க அப்படின்னா வரவே வராது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் பைனாப்பிள் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.